வணக்கம். நான் மகேஷ். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். எனது மாமனார் சுந்தரம், வயது 61. அவர் ஒரு நாள் தனது வாகனத்தில் சென்றபோது திடீரென ஒரு நாய் குறுக்கே வந்ததால் அவர் கீழே விழுந்து காலில் காயம் ஏற்பட்டது. மருத்துவர் ஒவ்வொரு நாளும் கட்டு மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார். என் மாமியார் ராஜேஸ்வரி என் மனைவி சித்ராவிடம் போனில் சொன்னாள், அம்மா, உங்கப்பா தினமும் ஆட்டோவில் மருத்துவமனை போகிறார். கட்டு மாற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சித்ரா உடனே பதிலளித்தாள், நான் என் கணவரை பேசுறேன். உன்னால் ஒருத்தியா அப்பாவை தூக்க முடியாது. ஆக்சுவலா நான் ஒரு வாரம் அங்கேயே இருந்து பார்த்துக்கிறேன். ஆனா முன்னாடி என் பையனின் தேர்வு முடியட்டும். நான் ஒரு வாரம் கழித்து வந்துடுறேன். அதுவரை என் கணவரை அனுப்பி வைக்கிறேன். சித்ரா என்னிடம் திரும்பி, மகேஷ், நீங்க மதுரை போயி ஒரு வாரம் அப்பாவை பார்த்துக்குங்க. நான் பையனோட தேர்வு முடிஞ்சதும் வந்துடுறேன் என்றாள். என் மனைவியின் தோழி ஒருத்தி தனது காரை ஒரு வாரத்திற்கு கடனாகத் தந்தாள். இந்த கார்ல அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க என்று சித்ரா சொல்ல, நானும் அன்றிரவே மதுரை புறப்பட்டேன். காலையில் மதுரை வந்து சேர்ந்தேன். வழியில் மாமனாருக்கு பிடித்த பழங்கள், ஹார்லிக்ஸ் மற்றும் சத்துக்கஞ்சி வாங்கிச் சென்றேன். மாமனாரை பார்த்ததும், எப்படி இருக்கீங்க மாமா, அத்தை எங்கே என்று கேட்டேன். இங்கதான் இருந்தாங்க மாப்ள, பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பாங்க, இருந்துட்டு வந்துடுவாங்க என்றார். நான் அவரை நலம் விசாரித்துவிட்டு வெளியே வந்து அமர்ந்தேன். சிறிது நேரத்தில் மாமியார் ராஜேஸ்வரி வந்தார். வயது 48, ஆனால் பார்ப்பதற்கு 35க்கும் குறைவாகவே இருந்தார். மிகவும் அழகாகவும் இளமையாகவும் காணப்பட்டார். அவருக்கு என் மனைவி மட்டுமே ஒரே மகள், அதனால் வேலைகள் அதிகமில்லை. மாப்ள, எப்போ வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். நான் மாமனாரின் உடல்நிலையை பற்றி கேட்டேன். அவர் கதற ஆரம்பித்தார். இந்த வயசுல வண்டியெல்லாம் ஓட்டி போய் விழுந்துட்டாரே, இப்ப யாரு இவரை பார்க்கிறது? உதவிக்கு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க இல்லனா நானே என்ன செய்வேன் என்று கண்ணீர் வடித்தார். நான் அவரை தேற்ற முயன்றேன். அவர் என் அருகில் சாய்ந்தபோது என் கை தற்செயலாக அவர் முதுகை தொட்டது. உடல் சிலிர்த்தது. ஆனால் நான் என்னை சமாளித்து கொண்டேன். அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் நைட் முழுக்க வண்டி ஓட்டி வந்திருக்கேன் என்றேன். அவர் என்னை என் அறைக்கு அனுப்பி வைத்தார். அறைக்குள் சென்றதும் மாமியாரின் உடைகள் தொங்குவதை பார்த்தேன். ஒரு கணம் மனம் குழம்பியது. எப்படியாவது அவரிடம் நெருக்கமாக வேண்டும் என்று பல நாட்களாக இருந்த ஆசை மீண்டும் எழுந்தது. மாமியாரின் அருகாமை என்னை கவர, அடுத்த நாள் மருத்துவமனை பயணம் என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? காலை 8 மணிக்கு எழுந்தேன். என் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் ராஜேஸ்வரி. மாப்ள, 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், கிளம்புங்க என்றார். அவரை பார்த்ததும் எனக்கு மீண்டும் அதே உணர்வு. சரிங்க அத்தை என்று சொல்லிவிட்டு குளிக்கச் சென்றேன். குளியலறையில் அவர் வியர்வை வாடை வீசிய துணிகளை கண்டேன். கட்டுப்பாட்டை இழந்து அந்த துணியில் என் உணர்வுகளை பதித்துவிட்டு குளித்து முடித்தேன். வெளியே வந்தபோது மாமியார் என் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். ஒன்றும் தெரியாதது போல் புன்னகைத்தார். மாமா கிளம்பிட்டாரா என்று கேட்டேன். தெரியல மாப்ள, போய் பாப்போம் என்று அவர் அறைக்குச் சென்று தட்ட, உள்ளே இருந்து கிளம்பிட்டே வாங்க என்ற குரல் வந்தது. மாமனார் ஒரு காலை மட்டும் ஊன்றி மெதுவாக நடந்தார். நான் வலதுபுறமும் மாமியார் இடதுபுறமும் இருந்து அவர் கைகளை பிடித்து தாங்கினோம். எங்கள் கைகள் மாமனாரின் முதுகில் சந்தித்தன. நான் வேண்டுமென்றே என் கையை மாமியாரின் கையின் மேல் வைத்தேன். அவர் சட்டென்று விலக்கிக் கொள்ளவில்லை. ஒரு இனிமையான உற்சாகம் எங்களுக்கிடையே ஓடியது. மாமனாரை காரின் பின்னிருக்கையில் அமர வைத்தோம். நானும் மாமியாரும் முன்னிருக்கையில் அமர்ந்தோம். காரை ஸ்டார்ட் செய்தபோது, கியர் மாட்டும் போது என் கை தற்செயலாக அவர் தொடையை உரசியது. அவர் முகம் சிவந்தது. ஆனால் எதுவும் பேசவில்லை. அமைதியாக மருத்துவமனை நோக்கி பயணித்தோம். வழியில் நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் என்னை ஒரு குறிப்பான புன்னகையுடன் பார்த்தார். அந்த புன்னகைக்கு என்ன அர்த்தம்?
சம்மதமா அல்லது வெறும் அன்பா? என் மனம் குழம்பியது. மாமனாரை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தோம். கட்டு மாற்ற 1 மணி நேரம் ஆகும். மாப்ள, நீங்க எங்கேயாவது போயிட்டு வாங்க என்றார் ராஜேஸ்வரி. இல்ல அத்த, மாமா இருக்கட்டும், வாங்க பக்கத்துல ஜூஸ் சாப்பிட்டு வரலாம் என்று அவரை காரில் அழைத்துச் சென்றேன். ஜூஸ் கடையில் அவர் எதிரே அமர்ந்தேன். என் காலில் விரல்களால் கோலம் போட்டுக்கொண்டே, அத்த, உங்க வயசு என்ன என்று கேட்டேன். அவர் வெட்கத்தில் சிரித்தார். மாட்டிட்டுட்டேனே மாப்ள, இப்படியெல்லாம் கேட்கப்படாது. இல்ல அத்த, உங்களை பார்த்தா 48 வயசுக்கு மேல தெரியல. உங்களுக்கு இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணலாம், அழகா இருக்கீங்க என்றேன். சும்மா இருங்க மாப்ள, குழந்தையை நக்கல் பண்ற மாதிரி இருக்கு என்று சிரித்தார். நான் தைரியமாக, குழந்தைதான் இல்லையே, இருந்தாதான் நல்லா இருக்குமே என்றேன். அதற்கு அவர் பதில் எதுவும் சொல்லாமல் என் அருகில் சற்று நெருங்கி அமர்ந்தார். ஜூஸ் குடித்துவிட்டு மாமாவுக்கும் ஜூஸ் வாங்கி மருத்துவமனை திரும்பினோம். வழி முழுவதும் எங்கள் கைகள் உரசிக்கொண்டே இருந்தன. மாமாவுக்கு கட்டு முடிந்திருந்தது. மாலை வீட்டுக்கு திரும்பும் வழியில் கடையில் 2 கிலோ மீன் வாங்கினேன், அத்தைக்கு பிடிக்குமே என்று. இரவு வீட்டுக்கு திரும்பும்போது நான் ஒரு முடிவு செய்தேன். அந்த முடிவு எல்லையை கடக்கப் போகிறதா? மாலை 7 மணி. மாமனாரை அறையில் பார்க்கச் சென்றேன். மாமா, இப்ப எப்படி இருக்கு என்றேன். காலுதான் வலி அதிகமா இருக்கு மாப்ள, தூங்க முடியல என்றார். தூக்கத்துக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்டேன். அவர் தயங்கினார். அத்தைக்கு தெரியாம ஒரு பாட்டிலுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா என்று கேட்டார். நான் சிரித்தேன். நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க என்றேன். நான் வெளியே போய் ஒரு பாட்டில் மதுவும் சிற்றுண்டியும் வாங்கி வந்தேன். மாமனாருக்கு ஒரு பாட்டிலை கொடுத்தேன். காலையில் வந்து வாங்கிக்கிறேன், யாருக்கும் தெரியாது என்று சொல்லிவிட்டு மாமியாரை தேடிச் சென்றேன். ராஜேஸ்வரி மீன் அலசிக் கொண்டிருந்தார். நான் பின்னால் நின்று உதவி வேணுமா என்றேன். வேண்டாம் மாப்ள, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்றார். பின்னர், நீங்க மாமாவுக்கு மது வாங்கி கொடுத்தீங்களா என்று கேட்டார். ஆமா, கால் வலிக்கு தூங்க முடியலன்னாரு என்றேன். நீங்களும் சாப்பிடுவீங்களா என்ற கேள்விக்கு, இனிமேதான் அத்தை என்றேன். அப்படி ஒன்னும் பிரச்சனை இல்ல மாப்ள, எனக்கும் கொஞ்சம் வேணும் என்று அவர் சிரித்தார். அது எனக்கு புதிய தைரியத்தை கொடுத்தது. சமையலறையில் அவர் பின்னால் நின்று அவர் கையில் இருந்த கடப்பாரையை வழிநடத்துவது போல் மீனை வெட்ட உதவினேன். என் கை அவர் கையின் மேல் இருந்தது. அவர் பின்னால் எனது மார்பு அவர் முதுகை தொட்டது. அவர் சுதாரித்து கொண்டு, மாப்ள, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்றார். நான் ஒன்றும் பேசாமல் அவர் தோளில் கை வைத்து மெதுவாக தடவினேன். அவர் உடல் சிலிர்த்தது. இப்போதைக்கு போதும் மாப்ள, மாமாவுக்கு மாத்திரை கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு வேகமாக நகர்ந்தார். நான் என் அறைக்குச் சென்று குளித்து துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்தேன். மாமியார் மாமனாருக்கு உணவு கொடுத்துவிட்டு, மாப்ள சாப்பிட வாங்க என்றார். நான் சாப்பிட்டு விட்டு, அத்த, நீங்க சாப்பிடலையா என்றேன். நான் குளிக்கணும், நீங்க சரக்கு சாப்பிட்டுட்டு இருங்க, மீன் வறுத்து தரட்டுமா என்றார். சரி, நீங்க குளிச்சிட்டு வாங்க, அப்புறம் மீன் வறுத்து தாங்க என்றேன். அவர் குளிக்கச் சென்ற வேளையில் நான் அந்த துணியில் மீண்டும் என் உணர்வுகளை பதித்தேன். அவர் திரும்பி வந்தபோது என்ன நடக்கும்? ராஜேஸ்வரி குளித்து முடித்து வெளியே வந்தார். அவர் அணிந்திருந்த நைட்டி மெல்லியதாக இருந்தது. குளித்த பின் களைப்பும் ஈரப்பதமும் அவரை மேலும் கவர்ச்சியாக்கின. வயது 48க்கு அவர் மிகவும் இளமையாக அழகாக தெரிந்தார். மாப்ள, மீன் வறுக்கட்டுமா என்று கேட்டுக்கொண்டே சமையலறைக்குச் சென்றார். நான் தொலைக்காட்சியில் பாடல்களை மெதுவாக ஒலிக்க வைத்துவிட்டு துண்டு மட்டும் கட்டி ஒரு பாட்டிலுடன் அமர்ந்தேன். அவர் மீனை வறுத்து ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்தார். முட்டையும் பொரிச்சு தரட்டுமா என்றார். கொண்டு வாங்க அத்த என்றேன். அவர் அருகில் வந்தபோது நான் திடீரென அவர் கையை பிடித்து இழுத்து என் அருகில் சாய்த்து கொண்டேன். மீன் எடுத்துக்குங்க என்று மெதுவாகச் சொன்னேன். அவர் கண்களை மூடிக்கொண்டார். அந்தச் சம்மதம் எனக்கு புரிந்தது. நான் அவர் வாயில் ஒரு திராட்சை பழத்தை வைத்தேன். அவர் மெதுவாகச் சாப்பிட்டார். பின் நான் அவர் காலில் ஒரு கோலம் போட்டேன்.
அத்தேண்டி, இவ்வளவு இளமை எப்படி இருக்கு என்று கேட்டேன். அவர் என் கையை எடுத்து தனது மார்பின் மீது வைத்து கொண்டார். இது 5 வருஷத்துக்கு மேல ஆசையா இருந்துச்சு மாப்ள என்றார். என் மனம் படபடத்தது. நான் அவரது துணியை மெதுவாக விலக்கினேன். அவர் என்னை தடுக்கவில்லை. மாறாக என்னை தன் மீது ஏற்றிக் கொண்டார். அந்த இரவு மெதுவாகத் தொடங்கியது. தொடக்கத்தில் எங்கள் உதடுகள் சந்தித்தன. பின் எங்கள் உடல்கள் ஒன்றோடொன்று பின்னிக் கொண்டன. அது ஒரு புதிய அனுபவம். அவரது உடலின் வெப்பம், அவரது மூச்சிரைப்பு, அவரது விரல்கள் என் முதுகில் வரைந்த ஓவியம், எல்லாம் ஒரு இன்பக் கனவாக இருந்தது. நான் அவரை தூக்கி படுக்கையில் போட்டேன். பின் சிறிது நேரம் நாங்கள் இயற்கையின் இனிய ஓவியமாக இருந்தோம். மணிக்கணக்கில் நேரம் கழிந்தது. திடீரென மாமனார் அறையில் சத்தம் கேட்டது. நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் அதிர்ந்தோம். மாமனார் எழுந்திருக்கும் சத்தம் கேட்டது. அவர் நம்மை கண்டுபிடித்து விடுவாரா அல்லது நாம் வேறு வழி பார்க்க வேண்டுமா? சத்தம் கேட்டதும் நாங்கள் இருவரும் திகைத்து போனோம். நான் சட்டென்று எழுந்து துண்டை சுற்றி கொண்டேன். ராஜேஸ்வரி தன் நைட்டியை இழுத்து போட்டு கொண்டார். மாமா எழுந்திருக்காரு போல, நான் போய் பார்க்கறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வேகமாக வெளியேறினார். நான் அறைக்குள் இருந்தவாறே கதவை சிறிது திறந்து வைத்து கொண்டு கேட்டேன். ராஜேஸ்வரி மாமனாரின் அறைக்குச் சென்றார். என்னங்க சத்தம், தண்ணீர் வேணுமா என்று கேட்டார். இல்ல, கால் பிடிச்சுது, கொஞ்சம் மசாஜ் பண்ண முடியுமா என்றார் மாமனார். ராஜேஸ்வரி திரும்பி என் பக்கம் பார்த்தார். நான் தலையசைத்தேன். வர்றேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். சிறிது நேரம் கழித்து தூங்கு என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார். நான் என் அறைக்குச் சென்று அவர் அங்கு வரும் வரை காத்திருந்தேன். அவர் வந்ததும் எல்லாம் சரியா என்று கேட்டேன். ஆமா, தூங்கிட்டாரு என்றார். அவர் முகத்தில் களைப்பும் பயமும் தெரிந்தது. மாப்ள, இது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னாலும் கட்டுப்படுத்த முடியல. இந்த 1 வாரம் மட்டும் ப்ளீஸ் யாருக்கும் தெரியக்கூடாது என்றார் கண்களில் நீர் வழிய. நான் அவரை அணைத்து கொண்டேன். உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இருக்கட்டும் அத்தை என்றேன். மீண்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டோம். இம்முறை வெகு கவனமாக, வெகு மெதுவாக. சத்தம் வெளியே கேட்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தோம். அந்த இரவு நீண்டது. பல மணி நேரங்கள் கழிந்தன. விடியற்காலை 4 மணிக்குத்தான் நாங்கள் தூங்கச் சென்றோம். நான் என் அறைக்கும் அவர் தம் அறைக்கும் சென்றோம். காலையில் 7 மணிக்கு எழுந்தபோது என் உடல் வலித்தது. ஆனால் மனம் நிறைந்திருந்தது. மாமியார் முன்பு போலவே சாதாரணமாக நடந்து கொண்டார். மாப்ள, 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் என்றார். அவர் முகத்தை பார்த்தபோது ஒரு குறிப்பான புன்னகை இருந்தது. அந்த புன்னகை என்னை மீண்டும் அவரை நெருங்கத் தூண்டியது. ஆனால் இந்த நாள் வேறு மாதிரி இருக்கப் போகிறதா? மாமனாருக்கு ஏதாவது சந்தேகம் வந்துவிடுமோ? 3ஆம் நாள் மாமனார் கட்டுமாற்ற மருத்துவமனை சென்றோம். அன்று வழக்கம் போல் மாமியார் முன் இருக்கையில் என் அருகில் அமர்ந்தார். ஆனால் இம்முறை அவர் கை மிக அருகில் இருந்தது. நான் கியர் மாட்டும் போதெல்லாம் எங்கள் கைகள் உரசின. மருத்துவமனையில் மாமனாரை விட்டுவிட்டு மாமியாருடன் பக்கத்து கடைக்கு சென்றோம். அங்கே திடீரென என் மாமனாரின் நண்பர் ஒருவர் வந்தார். ஏ ராஜேஸ்வரி, உங்க மாப்ள வந்திருக்காரா? சுந்தரம் எப்படி இருக்காரு என்று கேட்டார். நல்லா இருக்காரு என்று சொல்லிவிட்டு விரைந்து வெளியேறினோம். வீட்டுக்கு திரும்பும் வழியில் மாமனார் சொன்னார், மாப்ள, நீங்க அம்மாவை அடிக்கடி கூட்டிட்டு போறீங்களே, என்ன விஷயம்? உடல் சிலிர்த்து போனேன். ஒண்ணுமில்ல மாமா, ஜூஸ் கடை, மருந்து கடை அப்படின்னு போறோம் என்றேன். மாமியார் உடனே பேச்சை மாற்றினார். உனக்கு சாப்பாடு வேணுமா? நான் மாப்ள கேட்டு ஏதாவது வாங்க வரேன் என்று சொல்லிவிட்டு என்னை அழைத்துச் சென்றார். உள்ளே சென்றதும், மாப்ள ரொம்ப கவனமா இருக்கணும், அவருக்கு சந்தேகம் வந்துடப் போகுது என்றார். அன்று மாலை முதல் இரவு வரை நாங்கள் எச்சரிக்கையாக இருந்தோம். ஆனால் இரவு மாமனார் தூங்கிய பின் மாமியார் என் அறைக்கு வந்தார். இதுவே கடைசி நாள் மாப்ள, இனிமேல் மாட்டோம் என்றார். நான் அவரை அணைத்து கொண்டேன். ஏன் அத்தை, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இருந்தும் என்ன ஆகும்? நான் பெரியவள், உனக்கு குடும்பம் இருக்கு, இதை நிறுத்திட்டாதான் நல்லது
என்றார் கண்ணீருடன். அவர் கண்ணீரை துடைத்தேன். அத்தை, நீங்க பெரியவங்க இல்ல, நீங்க என் கனவு. இதை நிறுத்த நினைக்காதீங்க, நான் பார்த்துக்கறேன் என்றேன். பின் அந்த இரவு இதமாகவும் மெதுவாகவும் ஏக்கம் நிறைந்ததாகவும் இருந்தது. அதிகாலையில் அவர் எழுந்து தன் அறைக்குச் சென்றார். மறுநாள் என் மனைவி வந்து சேர்ந்தாள். நான் ஊருக்கு புறப்பட்டேன். கடைசியாக மாமியாரை பார்க்கும்போது அவர் கண்களில் ஒரு வெறுமை இருந்தது. வாங்க மாப்ள, மறுபடியும் வாங்க என்று மட்டும் சொன்னார். அந்த வார்த்தைகள் என் மனதில் எப்போதும் இருக்கும். நான் திரும்பி வருவேனா, அல்லது அந்த ஒரு வாரம் ஒரு நினைவாகவே மாறிப்போகுமா? காலம் சொல்லும். இந்த கதை முற்றிலும் கற்பனை. எந்த ஒரு உண்மை சம்பவத்தையோ நபர்களையோ இது குறிப்பிடவில்லை. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்.